students, welcome to our channel. So இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா break statement, continue statement and exit function in C programming. It's very important tool in C language. Break, continue and exit. What is the role of break? Break is a statement which is used to exit from the loop control or C block. Okay, இப்போ ஒரு C block அப்படினா என்னது? Start with the left curly braces and end with the right curly. இந்த pair of curly braces குள்ள ஒரு set of statement எழுதி இருக்கும் Cல. So அந்த pair எல்லாம் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ஒரு block னு சொல்லுவோம். So அது என்ன block வேணாலும் இருக்கலாம். அது ஒரு main block இருக்கலாம், ஒரு function block இருக்கலாம், if block இருக்கலாம், while block இருக்கலாம், then it is do while block or for block, whatever it is. ஒரு block விட்டு control immediate jump பண்ணி வெளியில கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்க. அப்ப நீங்க என்ன command கொடுக்கணும் அப்படினா that is break statement. ஓகே, ஸோ எந்த இடத்துல அந்த பிரேக் அப்படிங்கிற இந்த வேர்டை பார்க்குதோ உங்களுடைய கம்பைலர் இம்மிடியேட்டாக ஜம்ப் ஆகி வெளில வந்துடும். தென் கண்டினியூ ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது என்னன்னா ஜஸ்ட் யூஸ் டு கண்டினியூ த லூப் அகைன். இது வந்து லூப்பை விட்டு வெளியில வரும் பிரேக்கு, கண்டினியூ அப்படியே ஆப்போசிட் திரும்பி லூப்புக்குள்ளேயே போகும். இட் ரீடைரக்ட்ஸ் த கம்பைலர் கண்ட்ரோல் டு த பிகினிங் ஆஃப் த லூப், திரும்பியும் பிகினிங் ஆஃப் த லூப்புக்கே போகும். ஸோ எந்த இடத்துல உங்களுக்கு இந்த கண்டினியூ அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் அவங்களுடைய கம்பைலர் பார்க்குதோ அந்த கண்டினியூக்கு அப்புறம் வர ஸ்டேட்மெண்ட் எதையுமே அது வந்து படிக்காது. ஸோ உடனே என்ன ஆகும், பிகினிங் ஆஃப் த லூப்புக்கு போயிட்டு அதுலேருந்து எக்ஸிக்யூட் பண்ணும். ஸோ இதுதான் கண்டினியூ ஸ்டேட்மெண்ட். எக்ஸிட் அப்படிங்கிறது டோட்டலாக என்னன்னா இட் இஸ் யூஸ்டு டு டெர்மினேட் த ப்ரோக்ராம்ஸ் எக்ஸிக்யூஷன். இட் டெர்மினேட்ஸ் அண்ட் எக்ஸிட் ஃப்ரம் த ப்ரோக்ராம் இட் செல்ஃப். இப்போ ஒரு ப்ரோக்ராமை விட்டே வெளியில் வரணும் கண்ட்ரோல். சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டேட்டா நான் வாங்குறேன், அந்த டேட்டா வந்து வேலிடேட் பண்ணுறேன். அந்த டேட்டா பாசிட்டிவாக இருந்தால் நீ ப்ரொசீட் பண்ணு, நெகட்டிவாக இருந்தால் இந்த ப்ரோக்ராமை க்ளோஸ் பண்ணிவிட்டு வெளியில் வா, ஒரு டயக்னோஸ்டிக் மெசேஜ், இப்போ இன்வேலிட் டேட்டாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரோக்ராமை விட்டு வெளியில் வா நீங்கள் கம்பைலருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும் அப்படின்னா நம்ம எக்ஸிட் அப்படின்னு கொடுத்தா போதும். ஸோ ஜஸ்ட் வந்து இட் கம் அவுட் ஆஃப் தி ப்ரோக்ராம் இட் செல்ஃப். ஓகே, இதை பற்றி தான் ஃபியூச்சர் வீடியோவில் பார்க்க போகிறோம். பிரேக், கண்டினியூ அண்ட் எக்ஸிட்டு. ஸோ நல்லா தரவாக லேர்ன் பண்ணிவிட்டு ப்ரோக்ராமுக்குள்ளே போங்க. ரொம்ப எஃபெக்டிவான டூல் இது. வந்து சிம்பிளாக ஒரு ப்ராஜெக்டை நம்ம கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு இந்த டூல்ஸ்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக யூஸ் ஆகும். வேலிடேஷன் பர்பஸ்க்கு இது யூஸ் ஆகும். ஸோ லிசன் கேர்ஃபுல்லி. இப்போ இந்த ப்ரோக்ராமில் என்ன பார்க்க போகிறோன்னா பிரேக்கு, கண்டினியூ அண்டு எக்ஸிட் எப்படி ஒர்க் அவுட் ஆகுது. நான் ஃபஸ்ட் ஸ்க்ரீனை ரன் பண்ணுறேன். ஓகே, மெயினுக்குள்ளே வருது ஃபஸ்ட்டு கண்ட்ரோல். டேட்டா டிக்ளரேஷனில் ஐன்னு ஒரு வேரியபிள், என்னன்னு ஒரு வேரியபிள் வச்சுருக்கேன். இந்த எண்ணு வந்து கெட்டிங் இன்புட்ஸ், என்னுடைய டார்கெட்டை கெட் பண்ண. ஐங்கிறது ஐட்ரேஷன் பர்பஸ். ஸ்க்ரீனை கிளியர் பண்ணிடும். என்டர் வேல்யூ ஃபார் என். சப்போஸ் என்னுடைய வேல்யூ நான் 20 அப்படின்னு நான் கொடுக்குறேன். இந்த வேல்யூ இஸ் 20 வந்து நான் என்னுடைய எய்ம் என்ன அப்படின்னா டேட்டா ஷுட் பி பாசிட்டிவ். சப்போஸ் நெகட்டிவ் வேல்யூ கொடுத்தேன் அப்படின்னா உடனே ப்ரோக்ராமை முடிச்சுட்டு வெளியில் வான்னு சொல்லணும். ஸோ அதனால இம்மிடியேட்டாக அந்த கன்ஸ்ட்ரெயினை நான் செக் பண்ணுறேன். இஃப் n இஸ் லெஸ் தென் 0வா, 20 இஸ் லெஸ் தென் 0 ஃபால்ஸ், 20 இஸ் கிரேட்டர் 0. ட்ரூவாக இருந்தால் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா இன்வேலிட் இன்புட் இட் ஷுட் பி பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு கெட் சிஹெச், கெட் த கேரக்டர் ஃப்ரம் த யூசர், அதுக்கப்புறம் எக்ஸிட் பண்ணிவிட்டு வெளில வான்னு சொல்லிடுறேன். ஆனால் என்னுடைய வேல்யூ என்னது இப்போதைக்கு பாசிட்டிவ். ஸோ பாசிட்டிவான வேல்யூ எடுத்துகிட்டு உள்ளே வருது ஃபார் லுக்குள்ளே. இந்த ஃபார் லுக் பிளாக்குள்ளே தான் நான் கண்டினியூ பிரேக்கு உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். ஸோ இதில் ஃபார் i இஸ் ஈக்குவல் டு 1, i லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 20, i ப்ளஸ் ப்ளஸ். ஸோ உள்ளே வருது. என்னுடைய எய்ம் என்ன அப்படின்னா ஒரு டேட்டா தட் இஸ் 1லேருந்து 20 இருக்கு இல்லையா, அதில் ஈவன் நம்பராக இருந்ததுன்னா மட்டும் அதனுடைய ஸ்கொயர் வேல்யூவை ஷோ பண்ணணும். ஆட் நம்பர் இருந்தால் ஒன்றும் பண்ணாதுன்னு சொல்கிறேன். இப்போது ஃபஸ்ட்டு ஐயுடைய வேல்யூ என்னது 1. 1ங்கிறது தெரியும், இட் இஸ் ஆட் நம்பர். ஸோ 1 mod 2 இஸ் ஈக்குவல் டு நாட் ஈக்குவல் டு 0. எஸ், இப்போ 1 மாட் பண்ணுறேன் 2ஆல். கண்டிப்பாக அது ஈக்குவல் டு 0 வந்தால் தான் ஈவன் நம்பர், இது ஆட் நம்பரு. ஸோ அதனால் என்ன பண்ணிடுறேன், கண்டினியூ அப்படின்னு சொல்கிறேன். கண்டினியூடைய ரோல் என்ன, திரும்பியும் வந்து பிகினிங் ஆஃப் த லூப்புக்கே போகும். ஸோ லூப்புக்கு போயிட்டு அடுத்த டேட்டா ஐ கெட்ஸ் இன்க்ரிமெண்டட். ஐயோடைய வேல்யூ என்னது 2. 2 mod 2 இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இட் இஸ் கம்ஸ் அண்டர் ஈவன் நம்பர். ஈவன் நம்பராக இருக்கிறதுனால இப்போ என்ன ஆகுதுன்னா பிரிண்ட்எஃப்ல அதோடைய ஸ்கொயர் வேல்யூவை நான் டிஸ்பிளே பண்ணுறேன். ஸ்கொயர் ஆஃப் ஐ அப்படின்னு கொடுக்குறேன். ஸ்கொயருங்கிறது ஒரு நிமோனிக் சிம்பாலிக் நேமு. ஸோ அது ஆல்ரெடி ஆஷ் டிஃபைன் அப்படிங்கிற இடத்துல ஸ்கொயர் ஆஃப் ஐன்னு வந்தால் அதை நீ எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ண, ஐ இன்ட்டு ஐன்னு எக்ஸ்பேண்ட் பண்ணுன்னு சொல்லியிருக்கேன் ஆஷ் டிஃபைனில். ஸோ இப்போ இங்கே என்ன பண்ணும், ஸ்கொயர் ஆஃப் ஐயை தூக்கிட்டு ஐ இன்ட்டு ஐன்னு சப்ஸ்டியூட் பண்ணோம். இப்போ ஐயுடைய வேல்யூ என்னது 2. 2 இன்ட்டு 2 என்ன 4. 4ங்கிறது மானிட்டரில் கொடுத்துரும். தென் ஐ கெட்ஸ் இன்க்ரிமெண்டட் 3. தென் 3 mod 2 கண்டிப்பாக இது ஆட் நம்பர். ஆட் நம்பராக இருந்தால் கண்டினியூ பண்ணு, லூப்புக்கு போ. திரும்பவும் ஈவனாக இருந்தால் ஸ்கொயர் பண்ணிவிட்டு அடுத்தது லூப்புக்கு போ. தென் ஆட் நம்பர். இப்படி அப் டு 20 டைம்ஸ் இந்த ஒர்க்கு நடக்கும். ஸோ இப்போ கண்டினியூ என்ன பண்ணும் அப்படின்னா அகெயின் அந்த கொடுத்துக்கிற கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சு அப்படின்னா அகெயின் இட் கோ ஃபார் லூப், கோ டு த பிகினிங் ஆஃப் த லூப் இன் தி ஃபார். அதுக்கப்புறம் எல்லாம் முடிச்சுட்டு என்ன ஆகும், கெட் சிஹெச்.
அப்போ இந்த லிஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 1லேருந்து 20 அப்படிங்கிற வேல்யூவில் 2, 4, 6, 8, 10, 12 இந்த ஈவன் நம்பருடைய ஸ்கொயர் வேல்யூ வந்து இந்த இடத்துல டிஸ்பிளே ஆகிருக்கு. ஓகே, சப்போஸ் இதே ஃபார் பிளாக்ல நான் பிரேக் கமாண்ட் அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறேன். பிரேக் கமாண்ட், வாட் இஸ் த ரோல் ஆஃப் பிரேக்கு? எந்த இடத்துல பிரேக்குன்னு ஒரு கமாண்டை பார்க்குதோ பிரேக் ஸ்டேட்மெண்ட்டை இமீடியேட்டாக அந்த பிளாக்கை விட்டுட்டு வெளியில் வரும். ஸோ என்னுடைய எய்ம் என்னென்னா I வேல்யூ 7 வரும்போது நீ வெளியில் வந்துருன்னு சொல்கிறேன் பிளாக்கை விட்டு. இப்போ பாருங்கள், இன்புட் வேல்யூ அதே 20 தான் கொடுக்குறேன். ஓகே, 20 less than 0வா இல்லை. தென் லூப்புக்கு போகும். ஃபார் I equal to 1, I less than or equal to 20, I plus plus. I equal to 7 தான் பிரேக்கு, இல்லாட்டா கண்டினியூ பண்ணுது. ஓகே, 6 டைம்ஸ் எக்ஸிக்யூட் ஆகிடும். இப்போது I7 வரும்போது இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்கேன், பிரேக். உடனே ஃபார் பிளாக்கை விட்டுட்டு வெளியில் வந்துடும். எந்த இடத்துல பிரேக்குன்னு பார்க்குதோ அந்த பிளாக்கை விட்டுட்டு கண்ட்ரோல் வெளியில் வரும். அதுதான் பிரேக்குடைய ரூல். ஸோ கெட் சிஹெச். அப்போ மீதி எல்லாம் நமக்கு ஜம்ப் ஆகிடும். 6ன்னு வரும்போதே 6ல் 1 to 6ல் 2, 4, 6 இது மூணுத்துக்கான ஸ்கொயர் வேல்யூ டிஸ்பிளே பண்ணிவிட்டு வெளியில் வந்துடும். இதே வந்து எக்ஸிட் கமாண்டு கொடுக்குறேன். ஓகே, என்னுடைய டேட்டா வந்து பாசிட்டிவாக இல்லை, நெகட்டிவ் வேல்யூ -2ன்னு என்டர் பண்ணுறேன் அப்படின்னா எடுத்துகிட்டு வரோம். இஃப் இட் இஸ் லெஸ் தென் 0னா invalid input அப்படின்னு சொல்லிட்டு get ch, that is என்னது invalid input, it should be positive சொல்லிட்டு என்ன இது exit of 0 நேராக என்ன பண்ணும், ப்ரோக்ராமை டெர்மினேட் பண்ணிவிட்டு வெளில வந்துடும் ஆக்சுவலாக. ஓகே, that's all about break, continue and exit. ஸோ இதில் டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.